இமாச்சல பிரதேசத்தில் விபத்தில் மாயமான சைதை துரைசாமியின் மகனை கண்டுபிடிக்க புதிய முயற்சியை காவல்துறையினர் மேற்கொண்டுள்ளனர். காரில் சென்றபோது சட்லஜ் நதியில் விழுந்து மாயமான சென்னை முன்னாள் மேயர் சைதை துரைசாமியின் மகன் வெற்றி துரைசாமியை தேடும் பணி கடந்த சில நாட்களாக நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் விபத்து நடந்தபோது வெற்றி துரைசாமி ஆற்றில் விழுந்ததைப் போல ஒரு பொம்மையை மாதிரியாக வைத்து அதன் போக்கை காவல்துறையினர் கண்காணித்து வருகின்றனர். வெற்றி துரைசாமியின் செல்போன் உள்ளிட்ட உடைமைகள் கைப்பற்றப்பட்டிருக்கும் நிலையில் விபத்து நடந்த இடத்தின் அருகே இருந்த மூளை திசுக்கள் சேகரிக்கப்பட்டு டிஎன்ஏ பரிசோதனைக்கு அனுப்பப்பட்டுள்ளது. மேலும் வெற்றி துரைசாமியின் டிஎன்ஏ உறுதி செய்ய அவருடைய தந்தை சைதை துரைசாமியின் ரத்த பரிசோதனை செய்து டிஎன்ஏ மாதிரியை அனுப்பி வைக்குமாறு சென்னை போலீசாருக்கு இமாச்சல போலீசார் கடிதம் எழுதியுள்ளனர். இளைய தலைமுறையினர் அனைத்து தகவல் தொழில்நுட்பங்களிலும் தமிழை பயன்படுத்த வேண்டும் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கேட்டுக் கொண்டுள்ளார். பன்னாட்டு கனித்தமிழ் மாநாட்டு நிறைவு விழாவில் முதலமைச்சரின் உரையை தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் வாசித்தார். செயற்கை நுண்ணறிவு யுகத்தில் மொழி தொழில்நுட்பத்திற்காக இந்தியாவிலேயே முதன்முதலாக மாநாடு நடத்துவது தமிழ்நாடுதான் என்று முதலமைச்சர் தனது உரையில் குறிப்பிட்டிருந்தார். தகவல் தொழில்நுட்பத்துறையில் திமுக அரசு நிறைவேற்றியுள்ள திட்டங்களை பட்டியலிட்ட அவர் செயற்கை நுண்ணறிவு பாதையில் தமிழ் மொழியை வெற்றிகரமாக பயணிக்க வைக்க வேண்டும் என்றும் கூறினார். ஆங்கிலம் போன்று தமிழ் மொழிக்கும் தொழில்நுட்ப சேவைகள் அனைத்தும் கிடைக்க தமிழ்நாடு அரசு ஆவண செய்யும் என்றும் உறுதியளித்துள்ளார். உலகளாவிய நிறுவனங்கள் வெளியிடும் மென்பொருட்கள் தமிழ் மொழியிலும் விரைந்து கிடைக்க வேண்டும் என்றும் கூறினார். குறுஞ்செய்தி முதல் அனைத்து தொடர்புகளையும் தமிழில் கையாண்டால் தலைமுறைகள் தாண்டியும் தமிழ் வாழும் என்றும் கூறியுள்ள முதலமைச்சர் தமிழ்நாட்டிலிருந்து புலம்பெயர்ந்து வெளிநாடுகளில் வாழும் தமிழர்களும் இணையம் வாயிலாக தமிழ் பாடங்களை படிக்க வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழ் ஆர்வத்தை தமிழ் அறிவாக அனைவரும் மாற்ற வேண்டும் என்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்தார். சென்னை, கோவை, மதுரை உள்ளிட்ட தமிழ்நாட்டின் 8 மாவட்டங்களில் 27க்கும் மேற்பட்ட இடங்களில் என்ஐஏ அதிகாரிகள் சோதனை நடத்தினர். தடை செய்யப்பட்ட இயக்கங்களுடன் தொடர்பு இருக்கிறதா என்ற சந்தேகத்தின் அடிப்படையில் கோவையில் உக்கடம், கரும்புக்கடை, போத்தனூர் உள்ளிட்ட 12 இடங்களில் என்ஐஏ அதிகாரிகள் சோதனை நடத்தினர். கோவை உக்கடம் பகுதியில் ஏசி மெக்கானிக் ரகுமான் என்பவரது வீட்டிலும் சோதனை நடைபெற்றது. மதுரை ஹாஜிமார் தெரு பகுதியில் வக்ததே இஸ்லாமிக் ஹிந்து அமைப்பின் முன்னாள் மாவட்ட தலைவரிடம் 3 மணி நேரத்திற்கு மேலாக என்ஐஏ அதிகாரிகள் விசாரணை நடத்தினர். இவருக்கும் கோவை கார் வெடிப்பு சம்பவத்துக்கும் தொடர்புள்ளதா என்கிற அடிப்படையில் கேள்விகள் எழுப்பப்பட்டன. கோவை கார் குண்டுவெடிப்பு தொடர்பாக திருச்சியில் 2 இடங்களில் என்ஐஏ அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. திருச்சி மாநகரம் பீமநகர் கூனி பஜாரைச் சேர்ந்த அஷ்ரப் அலியின் வீட்டில் சோதனை நடைபெற்றது. இதேபோல் கோட்டை காவல் நிலைய சரகத்திற்குட்பட்ட அப்துல் ரசூல் என்பவரின் வீட்டிலும் சோதனை நடந்தது. சென்னை வில்லிவாக்கத்தைச் சேர்ந்த ரியாஸ் அக்ரம், பெரம்பூரைச் சேர்ந்த முகமது அப்துல்லா ஆகியோரின் வீடுகளிலும், சென்னை ராமபுரத்தைச் சேர்ந்த ஜாஃபர் அலி, பல்லாவரத்தைச் சேர்ந்த நவாஸ் ஆகியோரின் வீடுகளிலும் என்ஐஏ அதிகாரிகள் சோதனை நடத்தினர். இதில் முக்கிய ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டதாக தெரிகிறது.